படத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வணங்கான் டீமுகளுடைய வணங்கான தெரிவிச்சிருக்கேன் சார். அதாவது இந்த வணக்கம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலா சாருக்கு ஃபஸ்ட்டு, அப்புறம் செகண்டரியாக வந்து அருண் விஜய் சாருக்கு, தேர்டு வந்து ஜீவபிரகாஷ் சாருக்கு. இந்த 3 ஜாம்பவானுக்கும் சிறப்பு பண்ணியிருக்காப்புல. அருண் விஜய் சாரை வந்து பயங்கரமாக வந்து பாலா சார் வேலை வாங்கியிருக்காப்புல. அருண் விஜய் சார் இப்படிலாம் நடிப்பாரான்னு யாரும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு சார். உங்கள் கொஸ்டின் சார். அருண் விஜய் வந்து டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காப்புல. எங்கேயுமே வந்து இந்த கமர்ஷியல் ஹீரோ மாதிரிலாம் அருண் விஜய் சார் அதை பண்ணவே இல்லை. பயங்கரமாக தன்னை வருத்திட்டு, இதுக்கு முன்னாடி பாலா சார் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார், விக்ரம் சார், அப்புறம் விஷால், ஆர்யாலாம் என்ன பண்ணாங்களோ அதை விட வந்து அருண் விஜய் நல்லா பண்ணியிருக்காப்புல. சூப்பராக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் யூ அருண் விஜய் சார். நீங்கள் இந்த அளவுக்குலாம் மாறி இப்படிலாம் வந்து கொடுப்பீங்க நினச்சி கூட பார்க்கல. என்ன சொல்கிறது அருண் விஜய் சார், இப்போது அருண் விஜய் சார் எப்படி இருக்கார் அப்படின்னா, அருண் விஜய் சாருக்குள்ள ஒரு விக்ரம் இருக்காப்புல, பிதாமலன் விக்ரம் இருக்காப்புல. லவ் போர்ஷன்லாம் வந்து அதே பிதாமலன் இருக்கக்கூடிய சூர்யாவோடைய டச் நிறைய இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காப்புல. பேசாமல் நடித்தா கூட, கேட்காம நடித்தா கூட எங்கள் எல்லாரையும் வந்து அருண் விஜய் சார் வந்து ரொம்ப ஹார்ட் டச் பண்ணிட்டாப்புல. என்ன இருந்ததுக்கப்புறம் அருண் விஜய் சாரோட மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். இதுக்கப்புறம் அருண் விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய வீரத்தை தொடுவார்ன்றது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆளாக வருவார். இதில் மிஸ்கின் அண்ட் சமுத்திரகனி சார் சமுத்திரகனி அப்படின்னு சொல்கிறது, மிஸ்கின் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் இருக்காப்புல. இதெல்லாம் வந்து அவரோட போர்ஷன். ஆனால் அது மிஸ்கின் சார் என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் சமுத்திரகனி சாருக்கும் வந்து அது மாதிரி தான். ஒன்றும் பெருசு ரோல்னு பார்த்தீங்கன்னா வந்து அருண் விஜய் சார் இப்போ சுற்றி தான் வந்து கதைக்களம் போகுது. ஸோ அவங்களுக்கு உண்டான விஷயம், அவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக மிஸ்கின் பண்ணியிருக்காரு, சமுத்திரகனி சாரும் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து அருண் விஜய் சார் தான். செகண்டரி அவங்களுக்கு சிஸ்டராக பண்ணக்கூடிய பொண்ணு, தேர்டை வந்து ஹீரோன்னு சொல்ல 3 பேரும் வந்து சுத்த கதை. அந்த 3 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நடிச்சிருக்காப்புல. மற்ற படங்கள்லாம் பார்க்கும்போது நடிப்பு அவ்வளோவா ரியலிட்டியாக இருக்காது. இந்த படங்களில் வந்து எங்கேயுமே நடிச்சதை பார்க்க முடியாது. ரியலாகவே அந்த கதாபாத்திரம் அந்த ஊரில் இருக்கிற மக்களாகவே வாழ்ந்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. பாலா படம்னாலே ஒரு உணர்வுபூர்வமான படமாக இருக்கும். எல்லாரும் அழுதுட்டு வருவாங்க. ஆமாம் ஆமாம். இந்த படம் ஆமாம் பண்ணிட்டாரு. உண்மையை சொல்ல போனால் பண்ணிட்டாரு. நானே வந்து கடைசியாக வந்து லாஸ்ட்டாக எந்த படத்தில் இருந்துன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அவ்வளோதான் கமர்ஷியலான படம் தான் போயிட்டு. இப்போ கொஞ்சம் என்ன அழுகி வச்சிட்டாரு. கடைசியில் என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலின்னு பார்த்தோன்னா அண்ணன் தங்கச்சி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த சென்டிமெண்ட் நான் கதை சொல்லிரும்ல, அந்த சென்டிமெண்ட்டை போட்டு பாலாசார் படம் போகும்போது பக்குன்னு இருந்தது. இன்னொன்று இருந்தது, சரி பாலாசார் எங்கே கொஞ்சம் கமர்ஷியலை மிக்ஸ் பண்ணிட்டாரோ, எல்லாரும் சிரிக்க வச்சு அனுப்பணும்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் ஒரு பாலாசாரோட படம் தான். அது முழுசாக வந்து அது கணத்து இதயத்தோட எங்களை வெளியே போக வச்சிருக்காரு. ரொம்ப பண்ணிட்டாரு. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஆனால் வந்து அது கதைக்கு என்ன தேவை பண்ணியிருக்காப்புல. அதை படம் பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன், அந்த வழி என்னத்தை கொடுக்குதுன்னு சொல்ல முடியும். பட் அந்த இடத்துக்கு நிறைய விஷயங்கள் இடையில பார்த்தீங்கன்னா பாலாசார் முதல்ல நிறைய சோசியல் மீடியாலாம் சொல்லியிருக்காப்புல. சூப்பராக இருக்குது. அதாவது பெண் பிள்ளைக்கு நடக்கிற கொடுமையில் அதுக்கான தீர்வை ரொம்ப ஓப்பனாக சில படங்களில் சொல்லியிருப்பாரு. இந்த படத்துலேயும் அதை சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்காது? அதாவது ஃபர்ஸ்ட் ஷாட் ஆரம்பிக்கும் போது வந்து அதாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் கூட தவறுகள் நடக்குது அப்படிங்கிறத பாலா சார் வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சு புழக்கிறாப்புல. போலீஸ் இருக்கும்போதே புழக்கிறாப்புலங்கும் போது அங்கே பாலா சார் வந்து தன்னோட ரைட்டிங்கும் சரி, தன்னுடைய வேலையை அங்கேயே ஆரம்பிச்சிட்டாப்புல. அங்கேயே தெரிஞ்சு போச்சு இது முழுக்க பாலா சார் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி அதாவது என்ன பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, என்னதான் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் பெண்களுக்கு உண்டான அநியாயம் நடந்துட்டு தான் சார் இருக்குது. இந்த அரசியலும் சரி, இந்த இதுவும் சரி, காவல்துறையும் சரி இருந்து என்ன பண்ணுறாங்க. பெண் பிள்ளைங்களை இன்றைக்கி நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. வார ஒரு நியூஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு, கரண்ட்டில் எப்படி போயிட்டு இருக்கு, யார் இருந்தால் சார் உங்களுக்கு தெரியும். இப்போது வாரத்துக்கு ஒருக்கா சிட்டிலையும் சரி வில்லேஜிலும் சரி இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அதை பாலா சார் வந்து சிறப்பாக சொல்லியிருக்காப்புல. என்னதான் போலீஸ் யார் இருந்தாலுமே வந்து குற்றங்கள் நடக்குதுன்ற மாதிரி தான் கிடைக்கிறாப்புல. இது பெண்களுக்கான படம் மட்டுமா இல்லை ஆண்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்? ஆண்களுக்காக படம்ல, மொத்தமாக வந்து மொத்தமாக ஒரு குடும்பமாக பார்க்கக்கூடிய ஒரு படம். அதாவது ஆண்கள் பெண்கள் அப்படியே பிரித்து பார்க்க முடியாது. ஏஸ்பர் ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அது வந்து தன்னுடைய அப்பாவையும் சாரும் அம்மாவையும் சாரும். ஸோ எல்லாருக்கான படம் பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் பார்க்கணும். அதே மாதிரி பெண் பிள்ளைகள் எப்படி பாதுகாத்தா வளர்க்கணுங்கிறதும் சொல்லணும். ஸோ அது மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்குமான படம்லாம் சொல்லுது. ஹோல்சேலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு குடும்ப படம். படத்தில் நான் ஒர்க் பண்ணதால சொல்கிறேன். ஸோ எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு இந்த படம். ஸோ சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் சைன் லாங்குவேஜ் பண்ணியிருக்காருன்னு. ஸோ இது புதுவிதமான கேரக்டராக இருக்கும். அண்ணனோட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு தர்மத்துக்காக ஒரு 3 கொலை பண்ணுறது தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ கடைசியில் தங்கச்சி இறந்துடுறா, ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் சார் கொண்டு போயிருக்காங்க. நல்ல விஷயம், நல்ல படம், சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். அருண்ஜோட ஆக்டிங்லாம் எப்படி? அண்ணன் கூட ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அண்ணனுக்கு சொல்லிக் கொடுத்தது நானும் என் அண்ணனும் தான். ஸோ சைன் லாங்குவேஜ் போல சொல்லிக் கொடுத்துருக்கோம். அப்போது அண்ணனுக்கு என்ன தேவைன்றது பாலா சொல்லிட்டு சார், சரி சொல்லிட்டு ஸோ இதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை போய் அண்ணனுக்கு சொல்லிக் கொடுத்து அதை ப்ரொவைட் பண்ணி பெருசாகிறதுக்கு பண்ணியிருப்போம். ஸோ நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு இந்த படத்துக்காக.
ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த பாலாசாருக்கு தான் நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு ஷோவில், ஸோ சினிமாவில் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் எப்படி தான் ட்ராவல் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ உண்மையே சொல்ல போனால் பாலாசார் டீமுக்கு நன்றி சொல்லணும் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்காக. இந்த பெண் பிள்ளைகளோட கொடுமைகள் வந்து அது இப்போ இருக்க சுச்சுவேஷன் சார் சொல்லியிருப்பாரு இன்டர்வியூலேயே. ஸோ எப்படி சொல்கிறதுனா இப்போ அண்ணன் சொல்லி கேஸ் எடுத்துக்கீங்களேன். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் ஸோ இது நிறைய விஷயங்கள் தப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த படத்தை சார் வந்து அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, எனக்கு தவற கண்டா எனக்கு ரொம்ப கோவம் வரும், அதுதான் என்னுடைய படங்கள் காட்டும் அப்படின்றதான். இதுதான் இந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அநீதிக்காக ஒரு தப்பு நடக்குது, ஒரு ஊனமான ஒரு கேரக்டர் சண்டை போடுன்ற பட்சத்தில் ஸோ அது அருண் விஜய் அண்ணா நல்லாவே பண்ணியிருக்காருன்றது செம்ம ஹாப்பி. ஏன்னா அண்ணன் கூட ட்ராவல் பண்ண விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். அண்ணன் கூட சைன் லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்து அண்ணனுக்கு சொல்லிக் கொடுத்து ஸோ நாங்கள் எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணியிருந்தோம். செம்ம ஹாப்பி எங்களுக்கு. படம் பார்த்தவங்க எல்லாருமே அழுதுட்டு வந்திருக்காங்க. ஆமாம், கிளைமேக்ஸ் ஆனால் எங்களுக்கு சார் சொல்லி கொடுத்த விஷயமே அதான், கிளைமேக்ஸ் எனக்கு ஆடியன்ஸ் அழுதுறணும் அப்படின்னு சார் சொன்னாங்க. இந்த மாதிரி எனக்கு நான் பண்ண போகிறோம், அழுவ வச்சு அனுப்பிடு அப்படின்னு. அதுக்காக நாங்கள் மெனக்கடல் ஜாஸ்தி. 4-5 மாதம் அண்ணன் கூட ட்ராவல், அந்த கிளைமேக்ஸ் மட்டுமே ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அண்ணனுக்காக. ஸோ செம்ம ஹாப்பி பண்ணோம் நாங்கள் இந்த படத்தில், செம்ம ஹாப்பி எங்களுக்கு. அருண் விஜயோட கோஆப்ரேஷன் எப்படி இருந்தது? அண்ணன் கோஆப்ரேஷன் எப்படி சொல்லிட்டு செம்ம சில்ல எனக்கு ஸ்பாட்டில் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதான் பண்ண போகிறோன்னா அது அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பாங்க, உடனே விசில் தட்டாமல் பண்ணுவார், இதான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அண்ணன் நல்லா பண்ணியிருக்காரு. படம் பார்த்தவங்க எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. அண்ணனோட அந்த டிஃபெண்ட் கேரக்டர் நல்லா பாராட்டியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ஆடியன்ஸோட அந்த அழுகிற சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். உண்மையிலேயே அதுக்கு நான் இந்த வாய்ப்பு நான் பாலாஜி நன்றி சொல்லணும். உண்மையை சொல்லப்போ அவர் தான் நன்றி சொல்லணும். நான் எவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்ததுக்கு அவர் தான் நன்றி சொல்லணும். இதில் வந்து மிஸ்கின் அண்ட் சமுத்திரகனி சார் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. சார் நல்ல ரோல் ப்ளே. மிஸ்கின் சார் நாங்கள் ஸ்பாட்லேயே பார்த்து நல்லா ப்ளே பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸ் கூட படம் பார்த்தது ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு இது ஒரு புது ஜேர்னி. ஸோ ஃபஸ்ட்டு படம் சார் கூட ஸோ ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது. ஸோ எல்லாருமே கடைசியில் எமோஷனலாக டச் பண்ணி வெளியே வந்தது ரொம்ப ஹாப்பியாக. இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களோட அந்த மாதிரி பசங்க தான் சாருக்கே பிடிக்கும். ஸ்பாட்லேயே நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பசங்களோட தான் சார் நல்லாவே ட்ராவல் பண்ணுவாங்க. படம் எப்படி இருக்கு? கண் கலங்கி தான் வரேன். பாலா சார் படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிதாமகனுக்கு அடுத்து அவர் எடுத்த படங்கள்லேயே பிதாமகனுக்கு அடுத்த அருமையான படம் அருண் விஜய் வந்து வாழ்ந்திருக்காரு. என்ன உணர்வுகள் வந்து சும்மா இருக்கு. நம்ம ஊரில் எல்லாம் கதை சொல்லிட வேணாம், சில விஷயங்களை சொல்லுவாங்க, இதை எடுத்து நாய்க்கு போடணும், அதை செஞ்சுருக்காரு. அவ்வளோ அப்படியே புல்லரிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு சீனுமே இப்போ ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஹீரோயினோட கேரக்டராக இருக்கட்டும், எல்லாத்தையும் மீறி மாற்றுத்திறனாளிகளோட உணர்வுகளை வந்து அவ்வளோ அழகாக பிரதிபலிச்சு. அருண் விஜய் மாற்றுத்திறனாளியாக இருந்து இன்னொரு மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு ஏற்படுற ஒரு கொடுமையை எப்படி தண்டிக்கிறாங்கிறத ஒவ்வொரு மனுஷனும் என்ன நினைப்பானோ அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான படம் சார். இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகள் மேலே நம்மளுக்குள்ள ஒரு மரியாதை எல்லாமே எல்லா இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் உணர்வுகள் தான். மாற்றுத்திறனாளிகளோட உணர்வுகளை வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான படம் சார். படத்தில் முதலே ஜிபி பிரகாஷ் வந்து இசை அமைச்சிருக்காரு. படத்தில் எப்படி இருக்குது? பக்கபலமாக இருக்கா மியூசிக்கை விட சார் பாலா சார் சொல்ல வந்த விஷயத்தை நம்மளை கொண்டு போயிட்டாங்க. மியூசிக்கெல்லாம் மறந்து அருண் விஜயோட ஆக்டிங்கு, அதேமாதிரி இந்த ஹீரோயின் ஆக்டிங், தங்கச்சி கேரக்டர் வேற லெவலு, எல்லாத்தையும் மீறி மியூசிக்கு பிரமாதம். ஆனால் மியூசிக்கை மறந்து கதையோட வந்து ஏன்னா ஒவ்வொரு சீன்லையுமே அடுத்து என்ன டைலாக் வரப்போகுது, அடுத்து என்ன டைலாக் வரப்போகுது, மிஸ்கின் வந்து எனக்கு என்னோட மிஸ்கின் பிரமாதம், சமுத்திரகனி பிரமாதம். ஒவ்வொரு கேரக்டருமே வேஸ்ட்டாக யாரையுமே யூஸ் பண்ணாமல் பிரமாதமாக நடிக்க வச்சுருக்காரு. பாலா தான் படம் ஃபுல்லாக பாலா நிற்கிறாரு. ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணங்கான் வணங்கான் வணங்கான், யாருக்கும் எதுக்கும் எவனுக்கும் தலை வணங்கான். பாலாவோட டைரக்ஷன் பயங்கரம், அருண் விஜய் ஆக்டிங்கு அசத்தலு அசத்தலு அசத்தலு. அருண் விஜய் அந்த ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் வைஸாக பார்த்தா படத்தில் கதை ரொம்ப பெருசாக இல்லை. ஏற்கனவே அவர் எடுத்த படத்துலேயே வந்து ரொம்ப நிறைய காமெடிலாம் இருக்கும், நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கேரக்டர்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதில் பெருசாக ஃபீல் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி இருந்தது, செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக காமெடிலாம் எதுவும் பெருசாக இல்லை. ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனாக காட்டல. இப்போ கொலை பண்ணுறாருன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாம். நல்லா இருக்கு. ஆனால் ஓகே, படம் வந்து பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப வல்கரான சீன்ஸ் அந்த மாதிரிலாம் பெருசாக இல்லை.
ஏற்கனவே இருந்த பாலா படத்தை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் வேறு லெவலில் எடுத்திருந்தாரு. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க தங்கச்சியாக நடித்தவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. மிஸ்கின் சார் அவர் ஜட்ஜாக வந்திருந்தார். அது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அவர் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்குலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் சிரிச்சாங்க எல்லாருமே. சமுத்திரகாரி சார் அவரோட ஆக்டிங்கு, அவரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக படம் அதான் எப்படி சொல்கிறதுனா பாதிக்கு பாதி மாதிரி தான், 50-50 நல்லா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் லேகாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி. ஆக மொத்தம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான் பார்க்கலாம். படத்தில் ஃபைனலாக பாலா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, என்ன ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு? அதுதான் என்னன்னா, இப்போ ஊனமுற்றோர் இருக்காங்கல்ல, அவங்களையுமே நம்ம வந்து தப்பான பார்வையில் பார்க்குறாங்க அப்படின்றது தான், அதுதான் மெயின் கண்டென்ட்டாக இருக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா பாலா சார் இன்னும் நல்லா பிரமாதமாக பண்ணுவார். இதில் கொஞ்சம் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஓகே, ஆனால் நல்லா இருக்கு. சொல்லுங்கள் சார், படம் எப்படி சார்? படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. தங்கச்சி நல்லா ஆக்ட் என்ன சொல்ல வர்றாரு படத்தில் பாலா? ஆனால் அந்த வன்முறை எடுத்து பண்ணுறாரு, வன்முறை எடுத்து அருண் விஜய் எப்படி நடிச்சிருக்காரு? சரியான ஆக்டிங், அருமையாக பண்ணியிருக்கேன். பாலானாலே நடிச்ச படத்தில் இது அருமையான படம், அருண் விஜய் படம். இல்லை ஊமையா காது கேட்க நல்லா நடிச்சிருக்காரு. அது எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு இந்த படத்தில். படம் போர் அடிக்காம இல்லை இல்லை, அப்படியே நல்லா கொண்டு போகிறாங்க. என்ன சொல்ல வர்றாரு சார்? எப்பவுமே அவரோட படத்தில் ஒரு தாக்கம் இருக்கும். அதான் இந்த படத்தில் வன்முறை எடுத்து போராடுறாங்க ஒரு ஹீரோ. ஊமையாக இருந்தாலும் அது நிறைய நாட்டாது.